எப்படியாவது விஜய் எங்களோட கூட்டணிக்கு வந்துருவார் அப்படின்னு மெய் மறந்து ஆசைப்பட்டு கனவுல பறந்துட்டு இருந்தாங்க அதிமுக கட்சி. கூட்டணிக்கு நான் வரவே முடியாதுன்னு அறிக்கை வாயிலா அறிவிச்சிட்டாரு. நான் என்டிஏ கூட்டணிக்குள்ள இல்ல, என் நோக்கம் அதுவும் கிடையாது, உங்க கூட நான் உட்காந்து நான் எப்படி மாற்றத்தை பேச முடியும் அப்படின்னு எப்ப சொன்னாரோ அடுத்த நடந்த அதிமுக அவர் அட்டாக் பண்ணுது. இப்போ இதுல யாருக்கு சுயநல அரசியல் இருக்கு? இங்க பிரச்சனை என்னவா இருக்குன்னா, 2 பேர் திருடிட்டான், திருடனை பிடிச்சி உட்கார வச்சிருக்கோம். புதுசா ஒருத்தன் வந்து சொல்றான், நான் இந்த வீடை பத்திரமா பார்த்துக்கிறேன், நான் திருட மாட்டேன் அப்படின்னு. யாரை ஏமாத்த பார்க்குற? நீ திருடிட்டனா அப்படின்னு சொல்லி அந்த திருடங்களே மீண்டும் சாவியை கொடுக்குறோம். இதுதாங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடக்குது. இப்போ உடனே எல்லாருக்கும் என்ன கேட்கலாம்னா, சரி இதெல்லாம் பேசி மாற்றம் வந்துருமா அப்படின்னு கேட்கலாம். என்னை பொறுத்தவரை இப்போ என்னட்ட தனிப்பட்ட முறையில் நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அவரோட ஃபாலோவர். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், நான் சிறு வயதுலேருந்தே விஜயின் தீவிரமான ரசிகன். ஒரு சினிமாவில் இருக்கும்போது எதனால ரசிகன் அப்படின்னா, தன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு படத்துலையுமே அரசியல் மெசேஜ் பேசுகிறாரு. அவருக்கு அது அவசியம் கிடையாது, ஆனால் பேசுகிறாரு. அதை பார்த்து வந்ததுனால இன்னும் அவர் மேலே அதிகமடியான மதிப்பு வந்தது. இப்படி இருக்கிறதுனால மட்டுமே நான் அவரை ஆதரிப்பேன், அவரை பேசுவேன் அப்படி கிடையாது. எனக்கு ஒரு இலக்கு இருக்குது. என்ன இலக்கு தெரியுமா? எனக்கு நாளை பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல வளமான ஒரு நாட்டில் பாதுகாப்பான மாநிலத்தை வாழணுன்ற ஒரு சுயநலம் இருக்கு எனக்கு. இப்படியே போச்சு அப்படின்னா, காசை சுரண்டி சுரண்டி ஊழல் லஞ்சத்தில் தலைவிரிச்சு ஆடும்போது நாளைக்கு அடுத்த தலைமுறைக்கு எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு போக முடியுமா? நீங்க நல்லா பாருங்க, உங்களுடைய தாத்தா என்னுடைய தாத்தா என்ன இங்க கொடுத்துட்டு போனாங்க? அழகான மலைகள், வளங்கள், செல்வ செழிப்பான நாடா கொடுத்துட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு பணம், காசு இதெல்லாம் ஓடி ஓடி மனிதர்களால் உருவாக்க முடியாத ஒன்றை நம்ம எப்படி அழிக்கிறதுக்கு உரிமை யார் கொடுத்தா? அது எல்லாமே இயற்கை தானே. மலையை குடையிறான், மரத்தை வெட்டுறான். இப்போ எல்லாருக்கும் பிரச்சனை என்னவா இருக்குன்னா, விஜய் இந்த கருத்தை பேசல, இதுக்கு அறிக்கை கொடுக்கல, இதுக்கு வாயை திறக்கல. ஏன் அங்க மரத்தை வெட்டிட்டு இருக்கான், மலையை குடைஞ்சிட்டு இருக்கான், ஊழல் லஞ்சத்தை தலைவிரிச்சாடுது. இவன் உட்காந்து சொந்தமா வீடு கட்டின மாதிரி அந்த அமைச்சர் 300 கோடிக்கு வீடு கட்டிட்டாராம், 500 கோடிக்கு வீடு கட்டிட்டார், நம்மளை சொல்ல வச்சுட்டான்.